कहानी பார்க்கலாம். एक व्यापारी था. ஒரு व्यापारी இருந்தான். वह दूध का व्यापार करता था. அவன் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். वह दूध में आता पानी मिलाकर बेचता है. அந்த பாலில் தண்ணி கலந்து விழுத்துட்டு இருந்தான். செகண்ட் பேரா பாருங்க. एक दिन वह एक बड़ी रकम लेकर गाय खरीदने बाजार गया. ஒரு பெரிய தொகையை எடுத்துட்டு பசு வாங்கிறதுக்காக மார்க்கெட் போனார். रास्ते में उसने एक तालाब देखा. वழியில் ஒரு குளத்தை பார்த்தாரு. उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा. அவர் அதை பார்த்தோன்னே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணி அங்கே வந்து குளிச்சாரு. वह रुपया की थैली को नीचे रखकर तालाब में नहाना उतरा. அவர் அந்த பணப்பையை கீழே வச்சுட்டு குளிக்கிறதுக்காக குளத்தில் இறங்குறாரு. தாலாப்கே கினாரே ஏக் பேடு ஹை. அதோட கரையில் குளத்தோட கரையில் ஒரு மரம் இருக்குது. உஸ் பர் ஏக் பந்தர் ரகத்தா ஹை. அதில் ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்தது. வஹர் பந்தர் தைலிக்கோ கானே கே சிஞ்சம் சமைச்சாக்கர் ஊப்பர் லேச் கயா. அந்த பையில் சாப்பிட தான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு குரங்கு அந்த பையை தூக்கிட்டு மேலே போயிடுது. இசி தேக்கர் வியாபாரி டர் கயா. இதை பார்த்தோன்னே வியாபாரி பயந்துடுறாரு. உஸ்னே பந்தர் கோ டராயா அவர் தமக்காயா. அவர் குரங்கு பயம்புத்தவும் அதட்டவும் செய்கிறாரு. லேக்கின் பந்தர் நே இஸ்ஸே கொய் பர்வாக் நஹி கி. அதை வந்து பொருட்படுத்தவே இல்லை. குரங்கு வந்து அவரை பொருட்படுத்தவே இல்லை. உஸ் ரூபியா கே தௌலி கோ கோலா. அவர் பையை திறந்து ஒரு காசை வந்து தரையிலையும் ஒரு காசை வந்து குளத்துலையும் போடுறாரு. மங்கியும் அதே மாதிரி ஒரு காசை வந்து தரையிலையும் ஒரு காசை தண்ணிலையும் போடுது. அதே மாதிரி செய்யுது. 1 रुपया पानी में डाला फिर 1 रुपया जमीन पर डाला. इस प्रकार बंदर ने थैली के आधे रुपया को पानी में डाला और आधे रुपया को जमीन पर डाला. लास्ट पैरा பாருங்க. व्यापारी ने जमीन पर पड़े रुपया को ले लिया. தரையில் விழுந்த பணத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு. उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसे को पानी में डाला दिया और दूध के पैसा को जमीन पर डाला. நம்ம தண்ணி கலந்து பால் விற்றதுனால தண்ணியோட காசை வந்து தண்ணிக்கும் நம்ம பாலோட காசை நம்மளுக்கும் கொடுத்துருச்சு இந்த மங்கி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நியாயம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாரு. व्यापारी ने मन ही मन सोचा बंदर ने सही न्याय किया है அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டாரு. சீக்கோ மாரல் பாருங்க. பாப் கி கமாயி கபி நஹீம் பச்சாத்தி. பாவத்தோட சம்பளம் பாவம் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை சம்பாதிச்சா ஒரு நாளும் நமக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.